சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பயிற்சி விமான நிலைய விரிவாக்க பணிக்காக 380 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டதை தடுத்து நிறுத்த வேண்டும் என ஒட்டுமொத்த கிராமமே திரண்டு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அந்த காட்சிகள் மற்றும் அவர்கள் பேசியவற்றை பார்க்கலாம். எங்களுக்கு இதில் உரிமை இல்லை என்று விலகிக் கொண்ட அரசாங்கம் இன்று தனியாருடைய ஏகாதிபத்திய அந்த விமான பயிற்சி நிறுவனம் என்ற பெயரில் இந்த விமான ஓடுதளத்தை பயன்படுத்துவதற்காக எங்களுடைய உரிமை நிலங்களையும் தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலங்களையும் ஆக்கிரமிப்பதற்கு நோட்டீஸ் வழங்கி அதற்கு ஒரு டெண்டரும் விட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் எங்கள் உரிமைகள் பறிக்கப்படுகிறது. நீண்ட காலமாக நாங்கள் போராடிய வழக்குகள் வெற்றி பெற்ற அனைத்தும் சுதந்திர இந்தியாவில் ஒரு நீதி கிடைக்காத நிலைமை ஏற்படுகிறது. இந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் எந்த நிலையிலும் போராட எங்கள் இன்னுயிரை மீட்க தியாகமாக இருக்கின்றோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக கௌதமி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில் அமையவிருக்கும் பயிற்சி விமான நிலையம் இடம் கையகப்படுத்தும் உத்தரவை தடுத்து நிறுத்த கோரி கிராம மக்கள் சிவகங்கை ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். காரைக்குடியை அடுத்துள்ள கானாடு காத்தான் பகுதியில் ஏற்கனவே பழைய சிறிய ரகமான ஓடுதளம் அமைந்துள்ளது. இந்த நிலையில் அந்த இடத்தில் தற்சமயம் அரசு சார்பில் பயிற்சி விமான நிலையம் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டது. அதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணி துவங்கியுள்ளது. இந்த இடத்தில் உள்ள 380 ஏக்கர் அளவிலான நிலம் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய சுமார் 500 குடும்பங்களுக்கு சொந்தமானது என கூறி நீதிமன்றத்திலும் நீதிமன்ற மதுரை கிளையிலும் வழக்கு நிலுவையில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் அந்த நிலங்களை கையகப்படுத்த எவ்வாறு அரசு உத்தரவிடலாம் என கூறி அந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இன்று சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்துடன் வந்தவுடன் ஆட்சியர் பொறுப்பிடம் விமான நிலையத்திற்கு இடம் கையகப்படுத்தும் பணியை தடுத்து நிறுத்த கோரியும் மனுவையும் அளித்துள்ளனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.